ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ், நான் கருணாகரன். உப்பு கருவாடு டைரக்டர் ராதாமோகன் சாருடைய படம். ரொம்ப ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு தி டைரக்டர். எனக்கு ஒரு முக்கியமான ரோல் படத்தில். கேரக்டர் நேம் சந்திரன். ஒரு ஆம்பிஷியஸ் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர். ஸோ என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ணணுன்னா வாட் ஆல் சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது ஹீ சக்ஸஸ்ஃபுல். ஸோ இதுதான் படத்தோட நாட். காமெடியா, த்ரில்லரா, லவ் ஸ்டோரியா, பேய் கதையா? பேசாம நீயே சொல்லிடுற. மறந்து போச்சு சார். ஆக்சுவலாக படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேசிங்னு சொல்லலாம். எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஃபினிஷ் இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு படம். அகைன் அவங்க நந்திதா ரோல் எப்படி இருக்கும்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு இன்னோசன்ட் வேக்லேயும், அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஷார்ப். ஸோ அந்த ஒரு 2 வேரியன்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. எவ்ரி 15 மினிட்ஸ் கதை வந்து இன்னொரு கேரக்டர் மேலே ட்ராவல் ஆகும். அவங்களோட ப்ளே பெருசாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த படமாக இருக்கும். ஆக்ஷன்மா. சின்ன சின்ன பூனையாம், செல்லமான பூனையாம். டைரக்டர் ஃபஸ்ட்டு கதை சொன்னோன்னே நான் கேட்டுட்டு எப்பயும் உள்ள பழக்கம், சார் இதில் என்ன ரோல் சார் அப்படின்னு. ஸோ இல்லை நீங்கள் தான் அந்த லீட் ரோல் சந்திரன் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு நான் ஹெசிடேட் பண்ணேன். நான் இப்போ இல்லை சார் இதுக்கு ஹீரோ இல்லை நீ ஒன்றும் ஜீப்லாம் பறக்க விட போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளான ரியாலிட்டியாக நடக்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ யூ கேன் டூ இட் அப்படின்னாரு. ஸோ அவர் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான். அதுக்கப்புறம் படம் பார்த்தோன்னா ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் காமெடி பண்ணியிருக்கோம், சில படத்தில் சீரியஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, நடிப்புக்கு நிறைய ஸ்கோப் இருந்த படம். கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட்டிங் ஃபார் தி ரிவ்யூஸ். இவன் பேர் சந்திரன். வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு லட்சியத்தோடு போராடிட்டு இருக்கான். ஆனால் அந்த போராட்டத்தில் தான் எத்தனை இம்சைகள். அது எப்போ லைட்டாக வரலாம், மேபி நான் ஒரு 10-15 இயர்ஸாக எனக்கு காமெடி நான் பார்த்துருந்தா மேபி டக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தோணலாம். பட் நான் இது வரைக்கும் பண்ணதில் வந்து ஜிகர்தண்டா காமெடி, சூதுகோமில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக இருக்கும். சில சீன்ஸ் ஹிலேரியஸாக போகும், நான் சீரியஸாக இருப்பேன். ஸோ கொஞ்சம் மிக்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த ரோலாக பார்ப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்தளவுக்கு டைரக்டர் சொன்ன இதை மீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தே வில் டெஃபினெட்லி see me as படத்தில் அந்த சந்திரனாக பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன், ரேதர் தென் கருணாகரனை பார்க்கறத விட. ஒரு பெரிய அட்வான்டேஜ் ராதாமோகன் சாரோட ஒர்க் பண்ணுறதுல அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருவார். என்னென்னா இதுதான் கண்டென்ட் அப்படின்றவார். ஸோ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, இது அப்படியே தான் சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அட் த சேம் டைம் காலையிலே கொடுத்துருவாங்க, இல்லை ப்ரீவியஸ் டே கொடுத்துருவாங்க. எங்களுக்கும் ரொம்ப டீம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. சாம்ஸு, மற்ற நாராயணன், டவுட்ஸ் நம்ம எல்லாம் உட்காந்துட்டு நாங்களே ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அவர்கிட்ட போய் கேட்போம், சார் இந்த இடத்துல இது பண்ணலாமா, இது பண்ணிக்கலாம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஹீ அப்ரூவ்ஸ். சம்டைம்ஸ் பிடிக்கலன்னா வேண்டாம், இட்ஸ் கொஞ்சம் டிவியேட் பண்ணுது கண்டென்ட்லேருந்து வர. அந்த லிபர்ட்டி ரொம்ப கொடுத்துருந்தாரு. ஸோ நிறைய டைம் அந்த மாதிரி இன்புட்ஸ் அதெல்லாம் நடந்திருக்கு. உப்பு கருவாடா அப்படின்னா உனக்கு எதுக்கு அதெல்லாம்? கோச்சிக்காதீங்க சார், சும்மா தோணுச்சு கேட்டான் சார். நான் சொல்கிறேன் சார், அவன் சொல்லி எப்படியா விளங்கும்? காமெடிலாம் பண்ணும்போது அந்த சேலஞ்ச் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தான் when you are given எனி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இன் அ மூவி, எப்போயுமே உள்ள ஃபஸ்ட் எய்ம் வந்து கெடுத்துடக்கூடாது அந்த ரோலில். ஸோ இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டபுள் டென்ஷன். என்னென்னா ஓகே படம் நல்லா போச்சு, நல்லா போகலாம் தான், டக்குன்னு ஃபஸ்ட்டு வர பேர் வந்து லீட் ரோலுக்காக இருக்கும். ஸோ அதுக்கான டென்ஷன் இருந்தது. பட் ஸ்டில் அவர் சார் என்ன கொடுத்தாரோ அந்த ரோலில் அவருக்கு திருப்தியாகவும் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பிலீவபிளாகவும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த திருப்தி இருக்குது. இத்தனை இம்சைகளை அனுபவிச்சு அவன் காஞ்சி கருவாடா ஆயிட்டான்.